அண்மைச் செய்தி. போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம ஊராட்சி செயலருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம ஊராட்சி செயலாளருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம ஊராட்சி செயலர்களில் ஒருவருக்கு வலிப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்த விவரம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊராட்சி கிராமப்புறங்களில் உள்ள ஊராட்சி செயலாளர்கள் தங்களை புதிய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தி கடந்த 3 தினங்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். 3வது நாளான இன்று சென்னை ராஜாஜி சாலையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஊராட்சி செயலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் அவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். அப்போது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஊராட்சி செயலாளர் ஒருவர் பாக்கியராஜ் என்பவர் மயங்கி விழுந்தார். அவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கு குழுமி இருந்த ஊராட்சி செயலாளர்கள் அவரை தூக்கி சென்று தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. குறிப்பாக ஒரு ஆர்ப்பாட்ட களம் போராட்ட களத்தின் போது அவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு ஆம்புலன்ஸ் வசதி செய்து கொடுக்க வேண்டும். ஆனால் தற்போது பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடத்தி வரும் நிலையில விளம்பர திமுக அரசு ஒரு ஆம்புலன்ஸை கூட தயார் நிலையில் வைப்பதில்லை. இதன் காரணமாகவே பாக்கியராஜை கிட்டத்தட்ட 200 மீட்டருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய தொலைவில் ஊராட்சி செயலாளர்களே அவர்களை தூக்கி சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒவ்வொரு இடங்களும் இது போன்ற நிலைமை தான் இருந்து வருகிறது. இந்த நிலையில மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே வலிப்பு நோய் இருந்த காரணத்தினாலும் இன்று காலை முதல் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தொடர்ச்சியாக கோஷங்கள் எழுப்பியும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்திய நிலையில் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு வலிப்பு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராம்குமார்.